ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தில் இருக்கோம். திருப்பூர்லேருந்து மேல்மருவத்தூர் போக போகிற இந்த ட்ராவல் விலாகில் நம்மளோட கம்ப்ளீட் ட்ராவல் டீட்டெயில்ஸ் அண்ட் தென் மேல்மருவத்தூர் கோயிலை பற்றின விவரங்களையும் பார்க்கலாம். திருப்பூர்லேருந்து சென்னை போகிற இந்த எஸ்சிடிசி பஸ்ஸில் தான் இங்கிருந்து நாம் மேல்மருவத்தூர் போக போகிறோம். சனிக்கிழமை நைட்டு கிளம்புறோம் அண்ட் டேட் பார்த்தோம்னா செப்டம்பர் 13, 2025. வீட்லேயே டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரியாக 9:30க்கெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. நாம் வந்திருக்கிறது வீக்கெண்டுங்கிறதால டிக்கெட்ஸ் ஃபுல்லாகவே ஆன்லைன் புக்கிங்லேயே முடிஞ்சிருக்கும்னு நினச்சோம். பட் பாதி பஸ்ஸு ஃப்ரீயாக தாங்க இருந்துச்சு. ஸோ கீழேயே கண்டக்டர்கிட்ட டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு பஸ் ஏறியாச்சு. இந்த பஸ் பார்த்தோம்னா ஃபுல்லி ஏர் கண்டிஷன்டு அண்ட் போத் சீட்டர் அண்ட் ஸ்லீப்பர் அவைலபிளாக இருக்குது. பஸ் டிக்கெட் ஃபேர் பார்த்தோம்னா திருப்பூர்லேருந்து மேல்மருவத்தூர் வரைக்கும் சீட்டருக்கு 530 ருபீஸும் ஸ்லீப்பருக்கு 815 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நல்லா ஸ்பேஷியஸ் அண்ட் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த பஸ் கிளம்பும்போது டைம் பார்த்தோம்னா சரியாக இரவு 10:30 மணி ஆகுது. ஸோ எப்படியும் காலையில் 6:30 மணி போல் மேல்மருவத்தூர் ரீச் பண்ணிடலாம்னு நினைக்கிறோம். திருப்பூர் பஸ் ஸ்டாண்டில் இரவு 10:30 மணிக்கெல்லாம் பார்த்தோம்னா மக்கள் நடமாட்டம் குறைய ஆரம்பிச்சிடுச்சு. கிட்டத்தட்ட பஸ் ஸ்டாண்டே காலியான மாதிரி தான் இருக்குது. So high I'm hypnotized. What's up is down, what's left is right. Chasing stars and holding you. அதிகாலை 1:30 மணிங்கும்போது சேலம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. பட் இந்த டைமில் கூட பார்த்தோம்னா சேலம் பஸ் ஸ்டாண்ட் ரொம்பவுமே பிஸியாக தாங்க இருக்குது. ஆக்சுவலி நாம் திருப்பூர்லேருந்து ஆர்டினரி பஸ் மூலமாக சேலம் வந்து இங்கிருந்து கூட சென்னை பஸ்க்கு மாறிக்கலாம். ஏன்னா சேலத்திலேருந்து 24 ஹவர்ஸ் சென்னைக்கு ஃப்ரீக்வெண்ட் டைரக்ட் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. பட் சப்போஸ் நாம் இன்றைக்கி அப்படி வந்திருந்தோம்னா இங்கே இருக்கிற கூட்டத்தை பார்க்கும்போது சென்னை பஸ்ஸில் கண்டிப்பாக நமக்கு சீட் கிடச்சிருக்காதுங்க. வீக்கெண்டுங்கிறதால இவ்வளோ கூட்டம் இருக்கா இல்லை ரெகுலராகவே எல்லா நாளும் இப்படி தான் இருக்குமாங்கிறது எங்களுக்கு தெரியலை. பட் ஸ்டில் ஆர்டினரி பஸ்ஸில் சேலம் வந்து இங்கேருந்து சென்னை பஸ் மாறுறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. நாம் வந்திருக்கிற பஸ் இதுதான். இங்கே இந்த பஸ் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நாம் டீ காஃபி சாப்பிட்றது அப்புறம் ரெஸ்ட் ரூம் போகிறதெல்லாம் கூட போயிட்டு வந்துக்கலாம். அரை மணி நேரம் கழித்து சரியாக 2 மணிக்கு சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் கிளம்புதுங்க. காலையில் சரியாக 5:40 மணிங்கும்போது விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் வெயிட்டிங் டைம். 5:45ங்கும்போது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் கிளம்பிடுச்சு. So high I'm hypnotized. What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through. சேலம் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிறைய இடங்களில் இந்த மாதிரி ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த டைமில் செல்ஃப் டிரைவிங் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா ரொம்பவுமே சிரமமாக தான் இருக்கும் இந்த ரூட்டில். அதுலேயும் நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா டிரைவிங்கில் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க.
நாம் சீட்டரில் தான் வந்தோம். பட் நைட் டைமில் ட்ராவல் பண்ண டயர்ட்னஸ் கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு சீட்ஸே நல்லா கம்ஃபர்டபுளாக தாங்க இருந்தது தூங்குறதுக்கு. மேல்மருவத்தூர் வந்தாச்சுங்க, இறங்க போகிறோம். இறங்கியாச்சுங்க. 6:30க்கெல்லாம் வந்துருவோம்னு எதிர்பார்த்தோம். பட் ரோட் கண்டிஷன் மோசமாக இருந்ததால் பஸ்ஸை ரொம்பவுமே ஸ்லோவாகவும் பொறுமையாகவும் தான் ஓட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ ஒரு 7:15 போல் நாம் இப்போ கீழே இறங்கியிருக்கிறோம். Fly so high, I'm hypnotized. What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end. குளிச்சுட்டு சாமி தரிசனத்துக்கு ரெடி ஆயாச்சு. செப்பல்ஸை இங்கே ஸ்டாண்டில் விட்டுட்டு கோயிலுக்குள்ளே போகலாம். 9:30 மணிக்கெல்லாம் அம்மன் தரிசனம் ரொம்பவுமே சிறப்பாக அமைஞ்சுது. தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது சுட சுட வெண்பொங்கலும் சாம்பாரும் பிரசாதமாக கொடுத்தாங்க. இனி இந்த கோயிலை பற்றின ஒரு சில முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். உலகளவில் பிரசித்தி பெற்ற அம்மன் கோயில்களில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் கோயிலும் ஒன்று. தமிழ்நாடு மாநிலத்தின் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மேல்மருவத்தூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல எண்ணற்ற சித்தர்கள் வாழ்ந்ததாகவும் அவர்களுடைய ஆன்மாக்கள் இந்த புனித பூமியில இன்னுமே வாழ்ந்துட்டு இருப்பதாகவும் ஒரு நம்பிக்கை. அந்த சித்தர்களுக்கெல்லாம் தலைவியாக ஆதிபராசக்தி அம்மன் இருக்கிறதால இந்த அம்மன் ஆலயம் ஆதிபராசக்தி சித்தர் பீடம் அப்படின்னும் அழைக்கப்படுது. மற்ற கோயில்களுக்கு இல்லாத அளவுக்கு இந்த கோயிலுக்கு பல்வேறு தனிச்சிறப்புகள் இருக்கு. இந்த கோயிலில் பார்த்தோம்னா சாதி மத பேதம் இல்லாமல் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்னு எல்லாருமே கோயில் கருவறை வரைக்கும் போய் அம்மன் தரிசனம் மற்றும் பூஜைகள் செய்து வழிபட முடியும். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் எல்லா நாட்களிலும் கோயில் கருவறை வரை சென்று அம்மனை வழிபாடு செய்ய அனுமதி உண்டு. 108 1008ன்னு எல்லா மந்திரங்களும் தமிழில் தாங்க உச்சரிக்கப்படுது. அதே மாதிரி அர்ச்சனைகளும் தமிழில் தாங்க செய்யப்படுது. இந்த கோயிலில் தைப்பூசம் மற்றும் இருமுடி, யுகாதி, தமிழ் புத்தாண்டு, சித்ரா பௌர்ணமி, ஆடிப்பூரம், நவராத்திரி, பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்கள் போன்ற எல்லா நாட்களுமே வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் திருவிழா நாட்கள் தாங்க. இந்த திருவிழாக்களைப் போலவே இந்த ஆதிபராசக்தி பீடத்தை உருவாக்கி வழிபாட்டு நெறிமுறைகளையும் வகுத்து கொடுத்து அரை நூற்றாண்டுக்கும் மேலே அம்மனின் அவதாரமாக பிறந்து வாழ்ந்து அனைத்து பக்தர்களாலும் பாசத்தோடு அம்மா என்று அழைக்கப்படும் அருள் திரு பங்காரு அடிகளார் அவர்களின் பிறந்த நாளான மார்ச் மாதம் 3ஆம் தேதியும் அன்னை ஆதிபராசக்தியின் அவதார திருவிழாவாக கொண்டாடப்படுதுங்க. இதில் ஆடிப்பூர திருவிழா இப்போதாங்க ரீசெண்டாக ஆடி மாதம் ரொம்பவுமே கோலாகலமாக கொண்டாடப்பட்டுச்சு. இதுக்கடுத்தது பார்த்தோம்னா செப்டம்பர் 21ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் 9 நாட்களுக்கு தொடர்ந்து நவராத்திரி திருவிழா ரொம்பவுமே சிறப்பாக நடக்க இருக்குங்க. திருவிழா நாட்கள் தவிர்த்து மற்ற நாட்களில் கோயில் நடை திறந்திருக்கும் நேரம் பார்த்தோம்னா காலை 6 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை, பிறகு மாலை 4 மணி முதல் இரவு 9:30 மணி வரை. எல்லா நாட்கள்லையுமே இங்கே வர பக்தர்களுக்கு இங்கே இருக்கிற அன்னதான கூடத்தில் மதியம் 12 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் அன்னதானம் நடக்குதுங்க. இதுதாங்க கோயில் பஸ் ஸ்டாப். இந்த வழியாக போகிற வர எல்லா பஸ்ஸுமே இங்கே நின்று தான் போகுது. ஸோ இங்கே நாம் எந்த ஊர்லேருந்து வரதா இருந்தாலுமே பஸ்லேயே கூட ஈஸியாக வந்துட்டு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் பஸ் ஸ்டாப்பை ஒட்டியே பார்த்தோம்னா நடந்து போகிற தூரத்துலேயே ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. ஸோ உங்கள் ஊர்களிலிருந்து மேல்மருவத்தூருக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருந்ததுன்னா இந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆப்ஷன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப நமக்கு ஒரு எஸ்இடிசி பஸ்ஸே கிடச்சிது. ஸோ ரிட்டன் நாம் அதுலேயே ஏறிட்டோம். இந்த பஸ்ஸுமே பார்த்தோம்னா ஃபுல்லி ஏர் கண்டிஷன்டு சீட்டர் கம் ஸ்லீப்பர் கோச்சு தான். ஸோ பஸ் டிக்கெட் ஃபேர்னு எடுத்துக்கிட்டோம்னா வரப்போ நம்ம எடுத்த அதே ப்ரைஸ் தான். இது போக பார்த்தோம்னா இந்த ட்ராவலில் இன்னும் ஒரு சில சின்ன சின்ன செலவுகளோடு சேர்த்து ஒருத்தருக்கு 1500 ரூபாய் வரைக்கும் செலவாகுதுங்க.
மேல்மருவத்தூர்லேருந்து காலை 10:45 மணிக்கு இந்த பஸ் ஏறினோம். சரியாக மாலை 6 மணிங்கும்போது திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கியாச்சுங்க. இதுக்கு இடையில பார்த்தோம்னா திண்டிவனம் தாண்டி லஞ்ச் பிரேக் ஒரு 1/2 அன் ஹவருக்கு இருந்தது. அதுக்கப்புறம் சேலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி 10 மினிட்ஸ்க்கு ஒரு டீ பிரேக் இருந்தது. அவ்வளவுதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமே அடுத்த ட்ராவலுக்கு ரெடியாகிருங்க.